ஹாய் வணக்கம், நான் ராஜ்குமார் ஜிங் ஃபாரெக்ஸ்க்காக பேசுகிறேன். நீங்கள் உங்களில் யாரெல்லாம் மேனுவலாக ட்ரேட் பண்ணி, அதாவது நீங்களாகவே ட்ரேட் பண்ணி அது லாஸில் போகுது, ப்ராஃபிட்டபுளாக இல்லை, நான் எவ்வளோ ட்ரேட் பண்ணாலும் அது கன்சிஸ்டன்சியாக என்னால் ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியல அப்படின்னு ஸ்ட்ரகிளாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா QX Scalper செமி ஆல்கோ டூல். ஓகேங்களா? அதாவது இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டால் போதும், ட்ரேடை ஆட்டோமேட்டிக்காக மற்ற விஷயங்கள்லாம் அதுவே பார்த்துக்கும். அது எப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஜஸ்ட்டு இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே அது புரியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்புட் எல்லாமே கொடுத்துட்டேன். இந்த டூலில் பை கொடுத்துருக்கேன். ஸோ பை கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த ரீசெட் பட்டனை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ரீசெட் பட்டன் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த டூல் பார்த்திங்கன்னா ட்ரேட் எடுத்துரும். நம்ம என்ன இன்புட் கொடுத்துருக்கோமோ, பையோ செல்லோ என்ன கொடுத்துருக்கோமோ அது எடுத்துரும். சரிங்களா? இப்போ நான் பை கொடுத்ததுனால இப்போ பை எடுத்துருக்கு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்னும் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு பாருங்கள், கீழே பாருங்கள். ஸோ 2 ஆர்டர் இப்போது ரன்னிங்கில் இருக்குது. இப்போது டிபியும் நம்ம கொடுத்தாச்சு இருக்குது. ஸோ ஒன்ஸ் டிபி அடிச்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்டர்லாம் க்ளோஸ் ஆகிடும். ஒருவேளை டிபி அடிக்காமல் மைனஸில் கீழே போகுதுன்னா அந்த 2வது ஆர்டர் எடுக்கும். 2வது ஆர்டர் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக 3வது ஆர்டர் அதுவே ப்ளேஸ் பண்ணிவிடும். ஸோ லாஸ்ட்டில் போகும்போது இந்த டூல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆவரேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் ஆவரேஜ் பண்ண உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிபியும் பார்த்திங்கன்னா கீழே இறங்கிட்டே இருக்கும். குயிக்காகவே பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்ஸ் வந்துடுவீங்க. சரியா? ஸோ இப்போ நான் ட்ரேட் லெவல்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அப்போ தான் எந்த இடத்துல இது ட்ரேட் எடுக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், 2 ஆர்டர் எடுத்திருக்கு. ஸோ 2 ஆர்டர் ரன் ஆகிட்டு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 2வது ஆர்டரில் கிட்டத்தட்ட ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் கீழே போகுது. ஸோ கீழே போனால் இப்போ 3வது ஆர்டர் எடுத்துருச்சு. ஓகேவா? பாருங்கள், 3வது ஆர்டர் இப்போது ஆவரேஜ் பண்ணி எடுத்திருக்கு. அந்த க்ரீன் கலரில் ஒரு லைன் இருக்குது பாருங்கள் மேலே நடுவில். அந்த க்ரீன் கலர் லைன் தான் பெப், அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த க்ரீன் கலர் லைனுக்கு மேலே நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் இந்த ஆர்டரில். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 3வது ஆர்டரில் ப்ராஃபிட் வந்துகிட்ருக்கு. 3rd ஆர்டரில் எடுத்தது. ஸோ இந்த வேலை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிக்கும். நம்ம ஜஸ்ட் அந்த ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணால் போதும், இந்த ஆவரேஜ் பண்ணுற வேலைகள் மற்ற வேலைகள் எல்லாமே அதுவே பார்த்துக்கும். ஸோ இப்போ 3rd ஆர்டரில் பாருங்கள், நல்ல ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நம்ம பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் லைனுக்கு மேலே வர போகிறோம், வந்துட்டோம். இப்போ நம்ம ப்ராஃபிட்டில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ப்ராஃபிட்டில் வந்துட்டோம். நமக்கு இது போதும்னா இந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராஃபிட் க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸில் ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேவா? சூப்பராக இருக்குல்ல? சரி, இப்போது பைக்கு பதிலாக செல் கொடுத்து பார்க்கலாமா? இப்போது ஆல்கோ டூலோட இன்புட்டில் போயிட்டு பைக்கு பதிலாக செல் மாற்றுறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போது ரீசெட் பட்டன் கிளிக் பண்ணால் செல் ஆர்டர் விழுகும். ஓகேவா? செல் ஆர்டர் ப்ளஸ் மேலே லிமிட் ஆர்டர். இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட்டில் நான் போயிட்டு டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2.5 நான் கொடுக்குறேன் கோல்டுக்கு. ஏன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்த 200 நான் இப்போ போய்ட்டு மாடிஃபை பண்ணி கேன்சல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இப்போ 2.5 மாறிடும். ஸோ அந்த கேப் பாருங்கள், 0.1க்கும் 0.15க்கும் கேப் பார்த்தீங்கன்னா இப்போது 2.5 பாயிண்ட்ஸ் கோல்டில். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு இன்புட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இன்புட்டை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு ஆர்டர் ரன்னிங்கில் இருக்குது. இன்னொரு ஆர்டர் பார்த்திங்கன்னா லிமிட் ஆர்டர் வச்சுருக்கு. ஸோ 2nd ஆர்டர் எடுக்குமா மேலே போயிட்டு பார்க்கலாம். செகண்ட் ஆர்டர் எடுத்துருச்சு. ஸோ 2nd ஆர்டரும் எடுத்துருச்சு. இப்போது 3வது ஆர்டர் பார்த்திங்கன்னா லிமிட் ஆர்டர் செட் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே ஆல்கோ டூல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிக்குது. இப்போ அந்த க்ரீன் லைனும் நமக்கு பாருங்கள் பிரேக் ஈவன் பாயிண்ட் கீழே இருக்குது. அந்த க்ரீன் லைனுக்கு வந்துட்டோம், நம்ம டச் பண்ணால் நம்ம இந்த ஆர்டரில் ப்ராஃபிட்ஸ்க்கு வந்துடுவோம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் மேலே போகுது. மேலே இருக்கிற இன்னொரு ஆர்டரையும் டச் பண்ணுமான்னு பார்க்கலாம். ஸோ மேலே இருக்கிற ஆர்டரையும் டச் பண்ணிவிட்டு வந்தால் நல்ல ப்ராஃபிட் வரும். லெட்ஸ் see. இல்லை, மார்க்கெட் இப்படியே திரும்பிடுச்சு. நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம், நம்ம ப்ராஃபிட்ஸில் வந்துட்டோம். பாருங்கள், நம்ம ப்ராஃபிட்ஸில் இருக்கும். ஸோ இப்போது நம்ம இது போதும் அப்படின்னா நீங்கள் மேலே அந்த ரீசெட் பட்டன் பக்கத்தில் க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராஃபிட்டோடு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சிம்பிளாக சொல்கிறேன். இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா
ஜஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, இந்த ஆல்கோ டூலோட ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் உங்களுக்கு தேவையான இன்புட் அது என்ன கேட்குதோ அந்த இன்புட் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் இதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா, சேவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு, ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ரீசெட் பட்டன் கிளிக் பண்ணால் மட்டும் போதும், மற்ற வேலை எல்லாமே இந்த ஆல்கோ டூல் பார்த்துக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு மார்க்கெட்டோட லோயர் லெவல் ஹையர் லெவல் அதை பார்த்து பையோ செல்லோ நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக பண்ணுறத விட 5 மடங்கு 10 மடங்கு அதிகமாகவே கிடைக்கும். முக்கியமாக இந்த ஆல்கோ டூல் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த தலைவலி, அதாவது உட்காந்து வாட்ச் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே எங்கே ஆவரேஜ் பண்ணுறது, எங்கே வெளியில் வர்றது, நம்ம ஒரு லாஸ்ட்டில் மாட்டிக்கிட்டால் மறுபடியும் எப்படி அதை ரெக்கவர் பண்ணுறதுன்னு யோசிக்கிற அந்த எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் ப்ராப்பராக ஒரு மிஷின் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து அது ஆர்டர்ஸை வந்து அதுவே வந்து ப்ளேஸ் பண்ணி அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் லைன் வச்சு அதுவே ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்து நமக்கு கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஆல்கோவில் நமக்கு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட்ஸில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டாப் லாஸ் எடுத்து ப்ராஃபிட்டில் வச்சு நமக்கு முடிச்சு கொடுக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நான் இதில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரொம்ப நேரமாக மார்க்கெட் வந்து பெருசாக மூவ் ஆகலை, இப்போ தான் மூவ் ஆகுது. 2வது ஆர்டர் எடுத்திருக்கு. ஸோ 3rd ஆர்டர் லிமிட் போட்டு வச்சாச்சு. ஸோ 3rd ஆர்டரும் எடுக்குமா பார்க்கலாம். கீழே வருது, இல்லை 2nd ஆர்டர்லேயே போயிடுமா பார்க்கலாம். ஸோ வந்தாச்சு, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ராஃபிட்டில் வந்தாச்சு. 2 ஆர்டர் தான் எடுத்திருக்கு, 3வது ஆர்டர் எடுக்கல, ஆனாலும் நம்ம ப்ராஃபிட்டில் வந்தாச்சு. இப்போ பாருங்கள் அந்த க்ரீன் லைனுக்கு மேலே போயாச்சு, நம்ம நல்ல ப்ராஃபிட்ஸில் இருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள் ஸ்டாப் லாஸ் அது வச்சிருச்சு. இதுதான் நான் சொன்னேன், ட்ரெயிலிங் பண்ணோம் ஸ்டாப் லாஸ். அதாவது நம்ம வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டோம்னா ஒன்ஸ் அந்த ப்ராஃபிட்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே அந்த ஸ்டாப் லாஸ் எடுத்து நமக்கு வச்சிரும். இப்போ மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆனாலும் நமக்கு கவலை கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாப் லாஸ் முடிச்சு நம்ம ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி கொடுத்துரும். பாருங்கள் அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் மேலே வச்சு நமக்கு ப்ராஃபிட்டை முடிச்சு கொடுத்துருச்சு. நம்மளோட ஹிஸ்ட்ரி பாருங்கள், நம்ம மொத்தமாக ஒரு 3 ஆர்டர் எடுத்திருக்கோம். அந்த 3 ஆர்டர்லேயும் $192 நமக்கு ப்ராஃபிட்டு. ஸோ கஷ்டமே இல்லாமல் எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் இல்லாமல் நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம் இந்த ஆல்கோ டூல் வச்சு. தேங்க்யூ ஆல்.